இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லோன் ரீபேமெண்ட் ஷெட்யூல் வந்து எக்ஸலில் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நான் ஒரு நார்மல் எக்ஸல் ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த எக்ஸல் ஃபைலில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா லோனோட இன்புட்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா லோன் அமௌண்ட், ஸோ எவ்வளோக்கு லோன் வாங்குகிறோம் அப்படின்றத அப்டேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ், ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பர் அனமோடது. அண்ட் வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டென்யூர் ஆஃப் த லோன், ஸோ எத்தனை மந்த் வந்து கட்ட போகிறோம் அப்படின்றதையும் வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய லோன் அமௌண்ட் வந்து 4 lakhs அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 12%. டென்யூர் வந்து 36 months. ஓகே, ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக ஃபார்மேட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்புட்ஸ்னால் ஹைலைட் பண்ணுறதுக்காக. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ரீபேமெண்ட் ஷெட்யூலுக்கான டேபிள் வந்து க்ரியேட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஐட்டம் வந்து பார்த்திங்கன்னா சீரியல் நம்பர். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இஎம்ஐ நம்பர் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவோம். நெக்ஸ்ட் இஎம்ஐ அமௌண்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட், அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேலன்ஸ். ஸோ இஎம்ஐ அமௌண்ட்லேருந்து இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்த அமௌண்ட்லேருந்து இஎம்ஐ அண்ட் இன்ட்ரெஸ்ட், ஸோ இதெல்லாம் வந்து கால்குலேட் பண்ணி தான் நம்ம வந்து ரீபேமெண்ட் ஷெட்யூல் வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னோடய டோட்டல் லோன் அமௌண்ட்டை வந்து பேலன்ஸாக கொண்டு வரேன். அண்ட் இந்த 4 lakhsலேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய இஎம்ஐ ஷெட்யூல் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இஎம்ஐ அமௌண்ட் எவ்வளோ அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு நம்ம டெரைவ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக நான் யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா பிஎம்பி. ஸோ இந்த ஃபார்முலாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் இஎம்ஐ அமௌண்ட்டை வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா மந்த்லி இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்கணும். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறது ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றதுனால ஸோ 12 டிவைட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டென்யூர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லோன் அமௌண்ட். ஸோ இதை கொடுத்து நம்ம என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக டாலர்ஸ் அண்ட் நெகட்டிவில் எடுத்துக்குது. ஸோ இந்த டாலர்ஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜென்ரலுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மைனஸில் இருக்கிற வேல்யூ வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக ஸோ நம்ம இன்னொரு மைனஸ் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ளஸில் மாறிடும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அகைன் டாலர்ஸில் மாறுறதுனால நான் வந்து ஜென்ரல் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு வந்து டெசிமல்ஸ் வந்து 2 டெசிமல் தான் போதும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதே மாதிரி தான். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து ஆனுவல் இன்ட்ரெஸ்ட்டு, ஸோ அதை வந்து மந்த்லி இன்ட்ரெஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா என்னோடய பேலன்ஸ் இருக்குது, நான் வந்து இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் போடுறேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய பேலன்ஸ் மல்டிப்ளைட் பை என்னோடய இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை 12. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த மந்தோட இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேட் ஆகிடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த செல்லை ஃப்ரீஸ் பண்ணிடுறேன். ஸோ தட் நான் அந்த ஃபார்முலாஸ் வந்து ட்ராக் பண்ணுறப்போ ரெஃபரன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பேலன்ஸ்க்கான கால்குலேஷன்ஸ் போடுறேன். ஸோ இந்த பேலன்ஸ் எப்படி டெரிவ் ஆகும் அப்படின்னா என்னோடய பழைய பேலன்ஸ் அமௌண்ட் மைனஸ் இஎம்ஐ அமௌண்ட் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதோடய ஃபார்முலா. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு பேலன்ஸை சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் என்னோடய இஎம்ஐ அமௌண்ட் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். ஸோ இதை கொடுத்தேன் அப்படின்னா என்னோடய பேலன்ஸ் வந்து ஈஸியாக க்ரியேட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 36 months டென்யூர் அப்படின்றதுனால நான் 36 row ஐட்டம் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கான சீரியல் நம்பர் வந்து நான் ட்ராக் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இப்போ தர ஐட்டம் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இஎம்ஐ அமௌண்ட் வந்து எப்போயுமே ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றதுனால மேலே இருக்கிற ரெஃபரன்ஸஸ் வந்து அப்படியே நான் ரீகால் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா மேலே இருக்கிற வேல்யூ அப்படியே எனக்கு ட்ராக் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் அண்ட் பேலன்ஸுக்கு வந்து அதே ஃபார்முலா இருந்தாலே போதும். ஸோ அதனால் டேரெக்டாகவே வந்து கண்ட்ரோல் டி யூஸ் பண்ணி அதை ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபார்முலாஸ் வந்து நம்ம டேரெக்டாகவே இந்த 36 monthsக்கு வந்து ரோல் அவுட் பண்ணிடலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கம்ப்ளீட் ரீபேமெண்ட் ஷெட்யூல் வந்து நம்ம கொடுத்த அந்த லோன் அமௌண்ட்டுக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ டெசிமல்ஸ் வந்து நிறைய இருக்கிறதுனால நான் கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ அந்த 36 monthக்கான ரீபேமெண்ட் ஷெட்யூல் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. அண்ட் பேலன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக இதில் அப்டேட் ஆகிருக்கு. இப்போ கீழே லாஸ்ட்டாக போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட லோன் வந்து ப்ராப்பராக 0ல் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ இந்த ரீபேமெண்ட் ஷெட்யூல் வச்சு உங்களோட
லோனுக்கு எவ்வளோ பெண்டிங் அமௌண்ட் இருக்குது அண்ட் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறீங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இது ஒரு ஃபார்முலா பேஸ்டு ஷீட் அப்படின்றதுனால உங்களால் லோனை மட்டும் சேஞ்ச் பண்ணி ஸோ அதுக்கான ரீபேமெண்ட் ஷெடியூலையும் உங்களால் அப்படியே செக் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய புது லோன் அமௌண்ட்டுக்கான ரீபேமெண்ட் ஷெடியூல் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி உங்களால் எந்த ஒரு லோன் அமௌண்ட்டுக்கான ரீபேமெண்ட் ஷெடியூல்ஸும் அப்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.